கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக வி.டி. சதீஷன் பதவியேற்று வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழா தற்போது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் பதவியேற்று வருகிறார். தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்று வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கேரளத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அரியணையில் காங்கிரஸ் கட்சி அமர இருக்கிறது. இந்நிலையில் கேரளாவில் முதலமைச்சர் பதவியேற்பு விழா கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அரியணையில் அமர இருக்கிறது. இந்நிலையில் கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழா தற்போது தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அரியணையில் அமர இருக்கிறது. பல இழுபறிகளுக்கு பிறகு கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டு தற்போது பதவியேற்பு விழாவும் நடைபெறுகிறது. இந்த விழா தொடர்பான முழு விவரங்கள். மௌனிகா, தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது நமக்கு நினைவு இருக்கலாம். இதுல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்றால் மற்றொன்று கேரள மாநில சட்டமன்ற தேர்தல். அதற்கான காரணம் 10 ஆண்டுகளாக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பினராயி விஜயன் அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருந்த நிலையில வெற்றி பெறப் போவது யார்? பாஜக ஆட்சி அமைக்க போகிறதா இல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகிறதா என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் கேரள மாநிலத்துல அதிகமாகவே இருந்தது. இந்த நிலையில்தான் கேரள மாநிலத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற நிலையில ஆட்சி அமைப்பதுல இழுபறி என்பது நீடித்தது. அதற்கான காரணம் கூட்டணி கட்சிகளோ அல்ல, மாறாக காங்கிரஸ் கட்சியினர் உட்கட்சிக்குள்ளேயே முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்வதில் ஏற்பட்ட இழுபறிதான். கிட்டத்தட்ட 2 வாரங்களாக இந்த இழுபறி நீடித்தது. ஒரு வழியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையிடம் இந்த விவகாரங்கள்ல தலையிட்டு பல கட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கே.சி. வேணுகோபால் மற்றும் வி.டி. சதீஷன் இடையிலான முரண்பாடுகளை தீர்த்து வி.டி. சதீஷன் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு முடிந்த உடனே கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து பதவி பிரமாணம் செய்வதற்கான அந்த அறிவிப்பை வெளியிடுமாறு அவர்கள் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே நேரத்துல காங்கிரஸ், IUML மற்றும் இதர கூட்டணி கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களோடு ஆளுநரை சந்தித்த அந்த கடிதங்கள் என்பதும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் கேரள மாநிலத்தினுடைய தலைநகர் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டேடியத்துல கட்சியின் காங்கிரஸ் அந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வி.டி. சதீஷனுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை கேரள மாநிலத்துடைய ஆளுநர் அர்லேக்கர் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்துடைய அமைச்சர் பெருமக்கள் தற்போது ஒவ்வொருவராக பதவியேற்று வருகிறார்கள். கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷனை தவிர மொத்தம் 20 அமைச்சர்கள் இன்றைய தினம் பதவியேற்றுக் கொள்கிறார்கள். அதில் 9 அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக IUMLக்கு 5 அமைச்சர் பதவி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய கேரள மாநில சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு அடிப்படையில இன்று கேரள மாநிலத்துடைய முதலமைச்சராக வி.டி. சதீஷன் இன்று பொறுப்பேற்றுக்கக்கூடிய நிலையில சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி கேரள மாநிலத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிறது அப்படின்றது இன்று நிரூபணமாக இருக்கிறது. அதே நேரத்துல மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டிய நிலைக்கு செல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய உட்கட்சி மோதல் என்பது கேரளாவில் வெளிப்படையாக தெரிய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த 5 ஆண்டுகளை கேரள காங்கிரஸ் எப்படி மேற்கொள்ள போகிறது? கேரள காங்கிரசுக்கு எதிராக பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் போர்க்கொடி உயர்த்துவதற்கும் பல்வேறு விவகாரங்களை தயார் செய்து வரக்கூடிய நிலையில இன்றைய பதவியேற்பு விழாவில் இருந்து தொடங்கி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அரசுக்கு எதிரான பல்வேறு முன்னெடுப்புகளை எதிர்க்கட்சிகள் செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய பதவியேற்பு விழா என்பது காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என எடுத்துக்கொண்டாலும் கேரள மாநிலத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறி இருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் நாடாளுமன்றத்துடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, வயநாடு மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களை தவிர தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் இந்த பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள். பதவியேற்பு விழா என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மோனிகா.
கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் பதவியேற்றிருக்கிறார். இந்நிலையில் 21 அமைச்சர்களும் பதவியேற்று வருகிறார்கள். சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் கோலாகலமாக பதவியேற்பு விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.